அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனிமையான மாதம்தான் இந்த ஆடி மாதம். எந்த விதத்திலும் புதிய தடை குறுக்கீடுகளை அனுபவிக்கப் போவதில்லை. அதே நேரம் அஷ்டம சனியை நடத்துகிற உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவானால் மட்டும் பாதிப்புகள் எதிரூபமாக இருந்தாலுமே இடையிடையே மனதில் தேவையற்ற கிளேசமாகவும் அனாவசிய தொந்தரவுகளை சந்திக்கும்படி நகரலாம், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த நெருக்கடி வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் சரி செய்து கொண்டே வருவார். இந்த மாதத்தில் செவ்வாயின் பலம் அதி அற்புதமாக இருக்கின்றது. இதைவிட குரு பகவான் அதிர்ஷ்ட அனுகூல அமைப்பில் வலம் வருகிறார். இதனால் தொட்டது துலங்கும், வருமான சிக்கல்கள் ஓயும், கைகளில் ஓரளவு பணம் தங்கும், சேமிப்பில் தடைகள் விலகும். மேலும் அனைவருக்குமே இந்த மாதம் தொடங்கி 11வது தினங்கள் கடந்த பிறகு குரு பகவான் மூலம் புதிய திருப்புமுனை, சுபிட்சம், பொருளாதார அந்தஸ்து உண்டாகும். உங்கள் இல்லத்திற்குள் சுப சம்பவ குதூகல மேன்மைகள் என நகரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய வைத்திய செலவுகள், கவலைகள் ஏற்படாது. சக உத்தியோக இளநபர்களால், அதிகாரிகளால் அனுபவித்து வரும் சங்கடம் முடிவுக்கு வரும். பங்கு பங்காளி, பூர்வீக சொத்து ரீதியான கோளாறுகள் தீரும். இளம் இருபாலருக்கும் இந்த மாதம் தொடங்கி 14 தினங்கள் கடந்த பிறகு திருமண கனவு பூர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திர இளம் தம்பதியர்களுக்கு 3வது வாரத்தில் புத்திரபாக்கிய இனிமை காத்திருக்கின்றது. தொழில் நிர்வாகம், வியாபாரம் 3வது வாரம் ஆரம்பம் தொட்டு லாபத்துடன் நகரும். இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் அபரிமித பண வரவுகள் கைகளில் புழங்கும். மேலும் இந்த மாதம் 1, 4, 7, 8, 12, 21, 27, 29வது நாட்களில் வசதி உயர்வுகளையும் அடுத்த கட்ட உயர்வுக்கான சாதக அதிர்ஷ்டங்களையும் சுபிட்சமாக அடைவீர்கள்.
மேலும் மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கின்றார். அவரோடு சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கின்றார்கள். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். குருமங்கள யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண கனவு நனவாகும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கட்டிடங்கள் கட்டும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இடமாற்றம் நன்மை தரும். மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெறும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த குழப்பம் நீங்கும். நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். இந்த நேரத்தில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்கள் நல்ல திருப்பங்களை சந்திப்பீர்கள். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் புதிய வழக்குகள் வரலாம். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறையும். பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் அவற்றால் ஆதாயம் இருக்காது. அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும். உடல் நலனில் கவனமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் கிடைத்து மன வருத்தத்தை உண்டாக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பணம் வந்த மறு நிமிடமே செலவாகிவிடும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது வருமான பற்றாக்குறை அகலும். வளர்ச்சி கூடும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக மாறுவார்கள். அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் கிடைக்கப்பெறும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். இந்த கடகராசி விவசாயிகளுக்கு அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற சலுகைகளை அடையப் போகின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பல மாதங்களாக மேல் அதிகாரிகளால் எதிர்பார்த்து இருக்கின்ற சகாயங்கள் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு தொழிலில் பெரிய பட்ஜெட் விஷயங்களில் எந்த தொய்வையும் சந்திக்காமல் உயரப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இதுவரை பாடுபட்டதற்கு கட்சி மேலிடத்தால் அதிர்ஷ்டகரமான பதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் திருவோணம், சதயம், மூலம், மிருகசீரிடம், அனுஷம், அஸ்வினி, விசாகம், சுவாதி, ஹஸ்தம், உத்திரம், பூரம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 19, 20, 23, 25, 27, 29 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 7, 8, 9, 12, 16. இந்த கடகராசி அன்பர்கள் திருத்துறைப்பூண்டி சாலையில் வீற்றிருக்கும் திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.